மயில் கடத்தல், அதே நேரத்தில மயில் வீட்ட விட்டு வந்தது, இந்த மாரியான விஷயங்கள் தான் பரபரப்பா போயிட்டுருக்கு. அப்ப அடுத்து தான் என்ன வரப்போகுது? ஏன்னா, இது வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இப்ப சட்டுப்புட்டுன்னு இத முடிச்சுருவாங்க. ஏன்னா, மயில் விஷயம் வந்து பெருசா நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். அங்க ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு மயில் வந்து நேரா வீட்டுக்கு வருவாங்க. அதே நேரத்தில மல்லி அவங்கள திட்டுவாங்க. இல்ல அப்டின்னா, மல்லிகிட்ட மயில் மன்னிப்பு கேட்பாங்க. ஏன்னா, இதில வந்து இப்ப விஜய் வந்து இறங்கியிருக்காரு. விஜய் என்ன பண்றாரு அப்டின்னா, அவங்க ஃப்ரெண்டு வந்து சைபர் கிரைம்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு மயிலோட ஃபோன் நம்பர், அதே நேரத்தில மயில்கிட்ட இருந்து எந்த நம்பர்லேருந்து கால் வந்துச்சோ அந்த நம்பர் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த நம்பர்கள வச்சு ஓரளவுக்கு ட்ரேஸ் அவுட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப என்ன அப்படின்னா, இதில வந்து இந்த தினேஷ் குரூப் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஏன்னா மயில் தப்பிச்சதுனால கண்டிப்பா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இல்ல அப்படின்னா அவங்க வீட்ல தேட ஆரம்பிச்சுருவாங்க. அப்படிங்கும்போது அந்த குரூப் கொஞ்சம் உஷாராவாங்க. அப்ப அந்த பழைய பழைய ஃபோன் நம்பர் இதெல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள பண்ணுவாங்க. ஆனா இதுக்கு இடையில என்ன நடக்கும் அப்படின்னா, மயில் எங்கேருந்து அந்த பையன் கூட போனாங்களோ, அங்கேருந்தே அவங்க ட்ரேஸ் அவுட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்ப அத வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்க ஒரு கார்ல போனதா தான் ஒருத்தர் சொல்றாரு. அப்ப அந்த கார் நம்பர் எல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணி, அப்ப அந்த விஷயத்த வச்சு தான் மல்லி, விஜய் போவாங்களோ அப்படிங்கிற மாரி எண்ண தோணுது. ஏன்னா மல்லி களத்துல நேரடியா இறங்குனா மட்டும் தான், இனி மயில வந்து காப்பாத்த முடியும். வேற யாராலயும் இனி காப்பாத்த முடியாது மயில அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு மயில் தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா இப்ப அவங்க இன்னும் தினேஷ் கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னொருகிட்ட போய் மாட்டுற மாரி தான். அதாவது கரையில வந்து புலிகிட்ட தப்பிச்சு ஆத்துக்குள்ள குதிச்சு, ஆத்துக்குள்ள முதலைகிட்ட சிக்கின கதையா தான் இப்ப வந்து மயிலோட கதை இருக்கு அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. அதனால இதுல வந்து இப்ப மல்லி களத்துல இறங்குனா மட்டும் தான் தன்னோட தங்கச்சிய காப்பாத்த முடியும். அவங்க எப்படி காப்பாத்த போறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா, மயில காப்பாத்துறதுக்கு மல்லி வந்து விஜயோட கிளம்பிருவாங்க. அப்படி கிளம்பிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எப்படியான க்ளூ கிடைக்கும் அப்படின்னா, அது வந்து அந்த போலீஸ் அதாவது அவங்க விஜயோட ஃப்ரெண்டு சைபர் கிரைம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து சில க்ளூ குடுப்பாங்க இவங்களுக்கு. விஜய்க்கு வந்து இந்த இடத்துல தான் இந்த நம்பர் ஆன் ஆயிருக்கு, இல்ல ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கும்போது, அங்க போம்போது அந்த ரெஸ்டாரண்ட் இந்த இடத்துல இருந்து அவங்க என்கொயரி பண்ணாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதன் பிறகு தினேஷ வந்து பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுக்கு இடையில இன்னொரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்கு. என்ன அப்படின்னா, இதில வந்து சுடர் வந்து உள்ள வருவாங்களோ அப்படிங்கிற மாரி எண்ண தோணுது. ஏன்னா, இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த கவினாவது இதில உள்ள வருவாங்க. ஏன்னா, அந்த ஒரு நபர் வந்து மயில ஒரு வீட்ல கொண்டு வைக்கிறாரு. அங்க தான் வந்து சுடர் வரலாம் அப்படின்னு எண்ண தோணுது. உங்களோட கருத்த பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.